ஹாய் நண்பர்களே, வணக்கம். எப்படி இருக்குது தேர்தல் நியூஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? 3 நாளாக பாவம் விஜயை போட்டு எல்லாம் ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சீட்டு அதிகமாக 108 சீட்டு வந்துட்டார். சரி, ஆளுக்கு 2 சீட்டாக கொடுத்து ஆதரவு கொடுக்குறத விட்டுட்டு நான் இன்றைக்கி சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். ஏங்கப்பா, பிசிக்கு அதை விட பெரிய பில்டப்பாக இருக்குது. சொல்கிறேன்னா இப்போ என்னைக்கு சொல்கிறது? 4 மணிக்கு சொல்கிறேன்னு இருக்காரு. பார்ப்போம். நேற்று என்ன சொன்னார்? காலைல சொல்கிறேன்னாரு. அப்புறம் காலையில் என்னென்னா நான் ஈவினிங் 4 மணிக்கு சொல்கிறேன்னாரு. இப்போ 4 மணிக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன், இவங்க தான் ஆளணும் அவங்க தான் ஆளணும் கிடையாது. அதிகமாக சீட்டு வந்துட்டாங்க, தேவைக்கு அதிகமாக வந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இருக்கவங்க ஆதரவு கொடுத்து சரி ஆட்சி அமைச்சிட்டு போப்பா, உன்னோட திறமையை காட்டுப்பா அப்படின்னு சொல்லணும். நான் தவைக்கவும் அது தகுந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இது செய்வேன் அது செய்வேன், அதெல்லாம் கொஞ்சம் தேர்தல் வாக்குறுதிலாம் கொஞ்சம் அதிகம்தான். அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா நம்ம தமிழ்நாடு தான் கடன் ஆகும். ஆமாம், நான் எது நம்ம நடைமுறை வாழ்க்கையை பொருந்துமோ அதை மட்டும் சொல்லணும். அவங்களும் அது அதிகமான வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் சொல்லக்கூடாது. இலவசங்கிற பேரில் நிறையா சொன்னால் என்ன வருது? ஒரு பவுன் நகையெல்லாம் கொடுக்க முடியுமா அன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு? சரி பார்ப்போம், அவர் என்னென்ன செய்கிறான்னு பார்ப்போம். ஒரு நல்ல முடிவாக எடுத்து அவர் ஆட்சியில் அமைக்கிறதுக்கு ஒரு வழியை பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே.